நான் அருண் பாண்டியன் செல்வா எல்லோரும் ஒன்றா படித்தோம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அப்போயே வந்து ஒரு பெரிய இது இணைந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அருண் பாண்டியனும் வந்து தொங்கிட்டு வருவோம், ரொம்ப கிளாப்ஸ் வாங்குவோம். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய கேமராமேன் அவர். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கேயோ பெரிய லெவலில் போயிட்டார். அஜித் வச்சு படம் பண்ணிட்டார், இன்றைக்கி அசோக் செல்வன் வச்சு படம் பண்ணுறாரு. பிந்து பாபு யூ ஆர் லுக்கிங் ஆசம், அழகாக இருக்கீங்க, கண்ணு சில்க் ஸ்மித்தா மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கீங்க. அசோக் செல்வன் ரொம்ப நல்லா காமெடி பண்ணியிருக்கீங்க இதில், நைஸ். இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்களும் சீரியஸான ரோல்ஸ், சிரிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ அதனால் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார் ஒரு நாள் கூப்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் அந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று வந்து அருண் பாண்டியன் சார் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் தான். ஸோ அவரை மீட் பண்ணும்போது அவர் ஒரு 30 இயர்ஸ் ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 3 வருஷம் கூட இல்லை. ஸோ என்கிட்ட பயங்கர ரெஸ்பெக்டோட பயங்கரம் ஸ்வீட்டாக இருந்தார். நெக்ஸ்ட்டு ஜெகன், பிந்து மாதவியோட சீன்ஸோட ஜெகனோட தான் அதிகமாக இருக்குது. அது கம்ப்ளைண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ ஜெகனோட ஒர்க் பண்ணல பயங்கர சந்தோஷமாக இருந்தது. வெரி சாரி அசோக், இதை வந்து எத்தனை இடத்துல எத்தனை வாட்டி சொல்லுவேன் நீ. சவாலே சமாளி. தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாகை மூடணுன்னு ஒரு பெரிய கூட்டம் போராடிட்டு இருக்கு. அதனால் குடிமகன்களுக்கு இது சவாலே சமாளி தான். ஆடி மாதம் முடிஞ்சிடுச்சு, பிரித்து வச்ச கப்புள்ஸ் எல்லாம் இப்போ தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ சவாலே சமாளி தான். தமிழ் படம் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெலுங்கு படம் ரீமேக்கில் பயங்கர இந்தியா லெவலில் வசூலாகுது. ஸோ தமிழ் படங்களுக்கு இது பெரிய சவாலே சமாளி. எல்லா ட்ரெயின்லேயும் வந்து சமோசா நெய் பிஸ்கட் விற்கலாம், ஆனால் மெட்ரோ இதில் மட்டும் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதனால் வியாபாரிகளுக்கு இது சவாலே சமாளி. செப்டம்பர் 4 புலி பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நிஜமாகவே எங்கள் படம் சவாலே சமாளி. அண்ட் எங்கள் படத்தோட ஹீரோயின் ஓகே பிந்து மாதிரி கொஞ்சம் ஏன்ச்சு ஹாய் சொல். ஏன்ச்சிருங்க, ஏன்ச்சு ஹாய் சொல்லுக்கம்மா. திரும்பி ஹாய் சொல். திரும்பி இப்போ தெரியுதுங்களா மிஸ்டர் ராம்கி எதுக்கு அவங்க சில்க் சுமிதான்னு சொன்னாங்கன்னு? அவர் ஸ்க்ரீனை பார்த்து சொல்ல, அவர் இங்கே நேரில் பார்த்து சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் அப்பாவே நிரோஷா வந்து ஓ நீங்கள் சொல்லிட்டீங்க வீட்டில் வந்து காமிச்சிக்கிறாரு. அது மைண்ட் வாய்ஸில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Okay, that's what he said. Ramki sir, thanks a lot for the compliment. Means a lot. Savale Samali. In the journey patti pesnumna, I think I have to start with Surya Shiva's call. Shiva சடனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு பிந்து இந்த மாதிரி நான் அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிட்டாங்க, ப்ரொடியூசர் இவங்க அசோக் செல்வன் ஹீரோ, அண்ட் ஸ்டோரி ரொம்ப லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வாஸ் லைக் வெரி குட் சிவா, கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஹி வாஸ் லைக் ஹீரோயின்ஸ் டேட்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் வேணும், ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் ஃப்ரீயாக வச்சுடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அது பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா the bond which we share, I always have gratitude for Shiva because என்னோட முதல் தமிழ் பிரேக் எனக்கு கொடுத்தது அவங்க மூவி கலுகு. And I was really happy that even he feels the same bond with me. So எப்பவும் தேங்க்ஸ் சொன்னதா, தேங்க்ஸ் Shiva for giving me Kalugu. That was a serious movie. In the movie it's going to be a very entertaining, a very comic entertaining movie which you're going to go with a light heart once you leave the theater. Please come to the theaters. We need your blessings and enjoy the movie. Thank you. என்னுடைய வாழ்த்திற்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு முன் என்னுடைய ஜென்மத்தின் பயனை நம்பிக்கை வைப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பத்துடன் இங்கிருந்து எனது மகனை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லும் பொழுது எங்களை வரவேற்றது ஒரு கூடை நிறைய பூங்கொத்து அருண் பாண்டியன் அனுப்பி வைத்தார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை தந்த முதல் குறி நீ கொடுத்த சிங்கப்பூரில் எனக்கு கொடுத்த இந்த பூங்கொத்து. இந்த படத்துக்கு நடிக்க கூப்பிட்டான், சம்பளம் பேச முடியாது, நானும் கேட்கல அவனும் கேட்கல. ஆனால் சிங்கப்பூரினுடைய முதல் மருத்துவ செலவு அவன் தான் செஞ்சான். சரி, ஓகே, சந்தோஷம் சார். சரியா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால
கனவுன்னா அப்படி கனவு. கனவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான், அருண் பாண்டியன், ராம்கி 3 பேரும் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறோம் குமாரபாளையம். அந்த காலத்தில் பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இரவு பாடுகள்னு ஒரு படம் பூஜை போட்டு போனோம். ஆனால் உண்மையாகவே அது அந்த காலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படம். சினிமாவில், தமிழ் சினிமாவில் நிரூபிக்கப்பட்ட அத்தனை வியாபார இலக்கணங்களையும் உடைத்தெறிவோம் என்கின்ற ஒரு உண்மையான அணுகுமுறையுடன் ஆபாவானன் அவர்கள் எங்கள் 3 பேரையும் கொண்டு சென்றார். திரும்பி வந்தோம். நான், பன்னீர் பஸ்ஸில் வந்தோம். விழுப்புரம் தாண்டும்போது பெரிய ஆக்சிடென்ட். தழும்பு இன்னும் இருக்குது. பல்லு உடஞ்சி போச்சு, அதுக்காக போட்டேன் நான். ஸோ திரும்பியும் நான் சொன்ன படம் இந்த விபத்து இது அது எல்லாம் இருக்கும்போது திரும்பியும் நான் வந்து இல்லை, நான் திரும்பியும் ஹோட்டலுக்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னோம்னா அருண் பாண்டியன் தான், பாய் அதெல்லாம் போவதுரா, என்ன இன்னைக்கு இந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சியா, வெயிட் பண்ணு பாய், நான் வெயிட் பண்ணி என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் கொடுத்த நம்பிக்கை, நான் வேறு வேலை தேடாமல் திரும்பவும் சினிமாவில் என்னை தக்க வைத்துக் கொண்டேன். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி நான் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் பேசலான்னு இருக்கேன். என்னுடைய நண்பன் நாசர் இவ்வளோ எமோஷனாக பேச வேண்டாம். எனக்கு ஏற்கனவே நான் ஏன் அது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வெளிப்படையாக நிறைய விஷயம் சொல்கிறான். எல்லோரும் ஒன்றா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வில் ஹாவ் அ கவரேஜ், தென் லெட் மீ டாக் சம்திங். ப்ளீஸ் கம் ஆல் ஆஃப் யூ. எல்லா யூனிட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துருங்க. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் நாசர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா எந்த படத்துக்கும் என்கிட்ட நாசர் காசு வாங்கினதே கிடையாது. பணம்னு சொல்லி பேச போனால் அவனும் அவன் மனைவி கமிலாவும் திட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நான் கட்டாயப்படுத்தி கொடுத்ததுக்கு, அது அவங்க வாங்கினதுக்கு நன்றி நாசர். அடுத்தது நண்பர் ராம்கி எனக்கு தமிழ் இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கான், இதுக்கு மேலே கொடுக்கல. அவன்கிட்ட நான் ஆரம்பத்தில் பேசும்போது தமிழை இப்போவும் அவ்வளோ சரியாக பேசுறதில்ல, அப்போ சுத்தமாக பேசாமல் இருந்தேன். அவன்தான் எனக்கு காரணமே இந்த தமிழ் பேசுனதுக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அசோக் செல்வனுக்கு போன படம் பார்த்தீங்கன்னா 2,50,00,000 ரூபா சேட்டலைட் போயிருக்கு. இன்றைக்கி யாரும் இல்லை வாங்கிறதுக்கு. நாங்கள் தயார், எதுவாக இருந்தாலும் அந்த சவாலை சமாளிப்போம். ஒரு ப்ரொடியூசர் பிரச்சனைன்னா இறங்கி வந்து வேலை செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு இந்த படம் 6.5 கோடி ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார். அது யாரு கூட வந்தாலும் நான் டேட்டு போட்டேன். 1 மாதத்துக்கு முன்னால் 7ஆம் தேதி நம்ம டேட்டு போட்டோம். நான் சொன்னேன், அன்னைக்கு ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, கமல் சார் படம் வந்தாலும் சரி, எல்லா படமும் ஒன்றா வந்தாலும் இந்த சவாலை வரும். இது எல்லா சவாலையும் தாங்கும்.